சன்செட் ஆகியும் ஸ்னோ சூழ்ந்து இருக்கிறதுனால அப்படியே வந்து பிரகாசமாக வெளிச்சமாக இருக்குது. டைம் என்னென்னா மணி 6 ஆக போகுது. இந்த ஸ்னோவில் நடக்கிற ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. டெசர்ட்டில் நடந்திருக்கேன். டெசர்ட்டில் நடக்கிறது கொஞ்சம் கடினம், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கடினம். ஸ்னோவில் ஆக்சுவலாக லூஸாக இருக்கிற ஸ்னோவில் நடக்கிறது கிட்டத்தட்ட சாண்ட் டெசர்ட்டில் நடக்கிற அந்த ஃபீல் இருக்கும். பட் இந்த இடம் பர்டிகுலர்லி ஃபுல்லாக ஸ்கீயிங் பண்ணதுனால இந்த இடம் ஹார்டாக இருக்குது. அதனால் நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. சாயங்காலம் 6 மணிக்கு மேலே குல்மார்க் விருச்சோடி காணப்படும். சுற்றுலாவுக்காக வந்த எல்லாரும் மறுபடியும் ஸ்ரீநகர் அப்படி இல்லைன்னா டன்மார்க் போய் செட்டில் ஆயிடுவாங்க. எனக்கு இருக்கிறதுலே இந்த வியூ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த ட்ரீஸ் ஃபுல்லாக மேலே வந்து அங்கங்கே ஸ்னோ விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கி இருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது. லைட் எரிஞ்சிட்ருக்குல்ல ஹட், இது எல்லாமே வந்து ஜம்மு காஷ்மீரோடைய டூரிசம் அவங்களுடைய இது. ஸோ இந்த ஹட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வெப்சைட்டில் போய் புக் பண்ணணும். அதை வெப்சைட்டில் புக் பண்ணுறது வந்து லாங் பேக்கே வந்து எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிடுறாங்க. உண்மையிலுமே சூப்பராக இருந்துச்சுங்க லாஸ்ட்டு போகிற டைமில். ஓகே, லாஸ்ட்டு போகிற நேரத்தில் வந்து கரெக்டாக வந்து என்னை வந்து பிடிச்சாங்க, கேட்டாங்க. நானும் என்ன நல்லா நெகோஷியேட் பண்ணி பார்த்தேன். நெகோஷியேட் பண்ணாலும் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்தாங்க. சரி இவங்கக்கிட்ட பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த இன்ட்யூஷன் ஸ்பிரிட்டில் வந்து ஃபீல் ஆகணும் ஓகே அப்படின்னு, இல்லைனா நோ சொல்லியிருப்பேன். பட் எஸ் சொன்னேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக கூட்டிகிட்டு போய் சொல்லி கொடுத்தாங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு ஈஸியாக்கி அந்த இடத்துல செஞ்சாங்க. நான் அப்படி செஞ்சதுக்கப்புறம் நானும் அவங்கள ஹாப்பியாக வெளியே அனுப்பிச்சி விட்டேன். ஐ வாஸ் ஆல்சோ ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டைமில், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த நாளை மறக்கவே முடியாது, மறக்கவும் கூடாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க. ஸோ ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு கடை இருக்குது, கடை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அந்த கடையில் என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்கி சாப்பிட்லாம். குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது குடிக்கலாம். கேஜி कॉफ़ी है, कहवा है, हॉट चॉकलेट है, मैगी है। कावा कितना? कहवा 50 रुपीज़ सर। 50। मेरे पास अभी तैयार है कॉफ़ी और हॉट चॉकलेट। हाँ, मैगी बना था। ஸோ ஹாட் சாக்லேட் பண்ணுறேன்னாரு. ஸோ காவா வந்து நாளைக்கு குடிங்க அப்படின்ட்டாரு. ஸோ ஹாட் சாக்லேட். आपका नाम जी? அல்தாஃப் பாய் நமக்கு ஹாட் சாக்லேட் போட்டு கொடுத்தாரு. காவா கிடைக்கல. मैगी सीना। இந்த ஸ்னோவோடைய இந்த குளிருக்கு நடுவில் ஒரு அவனை வச்சுக்கிட்டு ஹாட் சாக்லேட், அதுக்கப்புறம் காவா, அதுக்கப்புறம் காஃபி, மேகி இதெல்லாம் வந்து சமைச்சு இங்கே வரவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாரு. அதுவும் இந்த குளிருக்கு நடுவில் எந்த ஒரு ஷெல்டருமே இல்லை, அப்படி ஒரு இடத்துல ஒரு தொழில் செஞ்சிட்ருக்குறேன். இந்த விசப்பரிச்சு எடுக்கலாமான்னு எனக்கு தெரியல. 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. ஸோ நானுமே வந்து கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹாட் சாக்லேட்டை முடிச்சுட்டு போயிடலாம். நம்மளுடைய ஹெல்த்தையும் சைட் பை சைட் பார்த்துக்கணும். ஏன்னா இந்த இடம் மட்டும் இல்லை, தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்தடுத்த இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. குப்பை போடுறதுக்குன்னு பக்கத்துலேயே வந்து ஒரு டப்பா வச்சுருக்காரு பாருங்க. अच्छा था, बढ़िया था. இங்கே நம்பர் ஆஃப் ஹோட்டல்ஸ் ரொம்ப கம்மி அண்ட் காஸ்ட் வைஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸ்ரீநகர், டன்மார்க் இங்கெல்லாம் தங்கினோம்னா 1000 to 3000 ரேஞ்சில் நம்ம தங்கலாம். இங்கே அதை விட ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ரைடு கூட்டிகிட்டு போகிறவர் கேட்டுக்கிட்டே இருந்தார். சார் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன், 400 ரூபாய்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ டைம் ஆயிடுச்சு, இப்போ போவேணா அப்படின்னு சொல்லி நான் இருந்த அந்த இடத்துல இருந்து. நீங்களும் தமிழா? எந்த ஊர்? ஹோசூர். ஓகே.
என்ஜாய், ஹாவ் அ நைஸ் டைம். எப்பயாவது தமிழ் மக்களை பார்க்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஜாலியாக அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன். ஸோ அந்த மாதிரி ரைடை வந்து 400 ரூபாய்க்கு ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ டைம் இல்லை, பட்டு அந்த ஸ்கீயிங் பண்ண அந்த இடத்துல இருந்து என்ன இந்த மெயின் ரோடு வரைக்கும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரேட்டை பேசி கூட்டிகிட்டு வர வச்சேன். இப்போது வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போது இருட்ட எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ட்ரிப் வந்து கண்டோலாவில் ஹாஃப் அ டே, ஒரு ஃபுல் நைட், அதுக்கப்புறம் அடுத்து ஒரு நாள், ஒரு ஆல்மோஸ்ட் நாளைக்கு எப்படி போகுதுன்னு தெரில, ஈவினிங் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஆயிடுச்சுன்னா ஸோ 1.5 டே இங்கே கண்டோலாவில். குல்மார்க்கை தாண்டி அடுத்த இடம் தான் கண்டோலா. ஸோ இந்த இடம்லாம் சைடில் ஃபுல்லாக ஸ்னோவாக அமைஞ்சிருக்கு. தமிழ்லாம் நீங்கள் தமிழ் பேசுறீங்க? கர்நாடகா. Hi, hello. ஹலோ. Jahan. Wonderful. And your good name? Dilip. Dilip. I'm Darshan. Nice to Darshan. meet you. Nice to meet you, Darshan. ஸோ இங்கே ஒரு We are all South Indians. சவுத் இந்தியனை மீட் பண்ணியாச்சு. காலையிலேருந்து ஏகப்பட்ட சவுத் இந்தியன்ஸ், அதில் நிறைய ஆர்மி காலையில் ட்ரெயின். Yesterday I met so many South Indians. சைடில் And Chennai guys, Andhra Pradesh and Karnataka. பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இங்கே ஒருத்தரை பார்த்து பேசுவதில் வந்து மகிழ்ச்சி. ஹேவ் ஃபன். Yeah. You too also. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த இடத்துல இருந்து ஸ்னோ தெரியுது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து விளையாண்டுட்டு இருந்த அந்த ஏரியா. இதை தாண்டி கொண்டோலா போகக்கூடிய இடம் வந்து இந்த இடத்துல லைட் எரியுது பாருங்கள், எங்கே இருக்குது மேலே இந்த இடத்துல லைட் எரியுதுல, அங்கே தான் வந்து கண்டோலாவுடைய ஃபேஸ் 1 தான். அங்கேயும் இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குமா. அண்ட் அதை தாண்டி ஃபேஸ் 2 இருக்குது. ஸோ இப்போ லைட்டாக அந்த மவுண்டன்ஸில் இருக்கிற ஸ்னோ வந்து இந்த இருட்லேயும் லேசாக தெரியுது. ஏன்னா ஃபுல் மூனுடைய லைட் வந்து அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி லிட்டர் ஆகுது லைட்டாக. டின்னருக்காக அப்படியே வெளியில் வந்தேன். ஸோ இப்போது வெதர் வந்து வெளியில் வந்து -4. ஸோ இந்த குள்ளாலாம் போட்டு தான் வந்தேன். வந்துட்டு உள்ளே வந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஷாடியாக இருக்குது நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மெஹஃபில் தாபா அப்படின்ற இந்த கடைக்குள்ளே வந்தேன். ஸோ மெஹஃபில்னால் அவர் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு இடத்துல நிறைய பேர் கூட்டம் கூடுறாங்களோ அப்படி அந்த இடத்துக்கு வந்து மெஹஃபில் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இங்கே வந்தோன்னே நான் வந்து ஒரு சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து ஒரு ஷீ கபாப் ஒன்று சொல்லியிருக்கேன். ஷீ கபாபும் ஆலு பராட்டா இந்த ஒரு ஸ்டைலில் செஞ்சு தருவாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சூப் வந்துருச்சு. ஸோ அடுத்து சூப்பை டேஸ்ட் பண்ணலாம். சூப் சுட்ட கரம் இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பண்ணுவோம். ஷீக் கபாபை நம்ம ஊர் ஸ்டைலுக்கு கொஞ்சம் கிரேவி டைப்பில் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி வெங்காயம், தக்காளி எல்லாம் லைட்டாக போட்டு கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்தாரு. ஆலு பரோட்டா இவங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை ஒரு தட்டு மாதிரி, அதாவது ஒரு சட்டி மாதிரி ரெடி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இந்த ஸ்டஃப் பண்ண வேண்டிய இந்த ஆலு ஃப்ரை பண்ணதை உள்ளே வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஃப்ளார் தடவி அதுக்கப்புறம் இதை தேய்ச்சி இதை வந்து ரெடி பண்ணுறாங்க. லேசாக அந்த மேலே இருக்கிற மாவை எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அதை பிச்சை எடுத்துடுறாரு. ரூம்லேருந்து கிளம்பும் போதே -4 டிகிரி அப்படின்னு போட்டிருந்துச்சு. இன்னும் இப்போது வெதர் எவ்வளோன்னு பார்க்கல. வந்து நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டாச்சு. ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்தால் அப்படியே ஒரு வாக் எடுக்கலான்னு வந்தேன். ஸோ ஐ லவ் குல்மார்க்கை வந்து லைட்டிங்கோடு போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குல்ல. ஹோட்டல் ரூம் பாருங்கள், அழகாக பிங்க் எல்இடி லைட் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்னோவில் அப்படியே விழுகும் பொழுது அந்த ஏரியாவே அப்படியே பிங்கிஷாக தெரியுது. கண்டோலாக்கு போகக்கூடிய என்ட்ரன்ஸ் பாத்வே.
இந்த ஏரியாவில் ஒட்டுமொத்தமாக ஒரு 2 இடங்களில் தான் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷாப் இருக்கக்கூடிய ஏரியா. அது அந்த கண்டோலாவுடைய என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருந்த அந்த ரைட் ஹேண்ட் சைட் பாத்வேல போனோம்னா இங்கே ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்ஸ் இதை பார்க்க முடியும். இந்த ஸ்னோ நிரம்பி இருக்கிற இந்த ஏரியா வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கால்ஃப் கோர்ஸ் ஏரியா. இந்த கால்ஃப் கோர்ஸ் ஏரியாவில் இப்படி ஸ்னோ நிறைஞ்சிருக்கும் போது இந்த இடத்துல ஸ்கீயிங் ஜோனாகவும் இதை பயன்படுத்திக்கிறாங்க. அன்னைக்கு அது ஒரு பௌர்ணமி இரவு. குல்மார்க்லேயே அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு எடுத்த அந்த முடிவு வீணாகலை. இங்கே ஸ்டே பண்ணதுனால நைட்டில் இந்த பகுதியில் போய் சுற்றி பார்க்க முடிஞ்சது. ஹலோ, குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இப்போது காலையில் 7:10 மணி. ஸோ இன்னுமே வந்து இருட்டாக இருக்குது. ஸோ ரூமை விட்டு வெளியில் வந்தோன்னே இந்த ஒரு ஃபீல் அண்ட் இந்த ஒரு வியூவை பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது. ஸோ கண்டோலா, குல்மார்க், ஃபுல்லி கவர்ட் பை ஸ்னோ. ஸோ மூன் வந்து ஃபுல் மூன். ஃபேஸ் தெரியல, பட் தி அதர் சைட் ஆஃப் த வியூ இஸ் ஆசம். And the weather is -8. Unimaginable. -8ல் நான் நின்று இந்த வியூவை ரசிச்சிட்ருக்கேன். இட்ஸ் ஆசம். ஆக்சுவலாக சன்ரைஸ் இப்போ தான் இதாகுது கிராஜுவலாக. ஐ ஷோ இட் ஆன் தி அதர் எண்ட். சன்ரைஸ் வந்து இப்போ தான் இந்த ஆல்ப்ஸ் மேலே அப்படியே படுது. ஸோ கண்டோலா ரைடுக்கு வந்து புக் பண்ணி வச்சுருக்கேன். கண்டோலா ரைடு வந்து மார்னிங் 9 to 11 ஃபஸ்ட்டு ஸ்லாட் ஃபேஸ் 1 அண்ட் 9 to I think 1 o'clock செகண்ட் ஸ்லாட். ஸோ இதை போய் கவர் பண்ணணும். திஸ் டே, திஸ் வியூ, திஸ் மோமெண்ட் இஸ் அமேசிங் அண்ட் ஜஸ்ட் சிம்ப்ளி வாவ். இந்த வியூ வந்து வெஸ்ட்டு. ஏன்னா நேற்று சன் இந்த சைடில் இந்த மவுண்டன்ஸ்க்கு பின்னாடி தான் செட் ஆச்சு. ஈஸ்ட் இஸ் ஆன் தி ஆப்போசிட் சைடு. ஸோ அதனால தான் சன் ரைஸ் ஆக ஆக அதோடைய அந்த ஆரஞ்சு ஷேடு வந்து அதில் அப்படியே ரொம்ப அழகாக விழுது. ஜஸ்ட் பியூட்டிஃபுல். வாவ். இப்போ ஐ திங்க் ஃபேஸ் அண்ட் த பேக்ட்ராப் இஸ் விசிபிள் வெரி கிளியர்லி. இப்போ சூப்பராக தெரியும். ஆக்சுவலாக இது வந்து இந்த ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம்ஸோடைய வெளியில் காரிடோர். ஸோ இந்த டோர் வழியாக நம்ம வந்து எக்ஸிட் ஆக முடியும். ஆர் ஈவன் நம்ம ரூம்ஸ்க்கு என்ட்ரி ஆகிறது கூட இந்த டோர்ஸ் வழியாக தான். அண்ட் this is the room where I stayed. And ஒரு அருமையான கிளாஸ் அமைச்சு வச்சுருக்காங்க. கர்டன்ஸை திருப்பினோன்னே பியூட்டிஃபுல்லாக இந்த வியூ பார்க்குற மாதிரியும், கதவை திறந்தா இந்த வியூ எடுத்து சேரை போட்டு உட்காரலாம். -8ல் இவ்வளோ நேரம் நிற்கிறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது எனக்கு. கண்டிப்பாக இங்கே நம்ம தான் வரும்போது either we will catch cold, but hope do not. ஏன்னா சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. எனக்கே வாய்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, தொண்டெல்லாம் கட்டுச்சு. ஏன்னா ட்ரை ஆயிடுது அப்படியே. இந்த குளிருக்கு நம்ம உள்ளுக்குள்ள அப்படியே ட்ரை ஆன மாதிரி இருக்குது. That's amazing. Wow. சன்ரைஸ் அது நல்லா ஆயிட்டுருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பி கண்டோலா ரைடுக்கு போகணும். சன் நல்லாவே ரைஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ நல்லா பிரைட் ஆகிடுச்சு. ஸோ
இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா நைட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த மவுண்டன்ஸ் வந்து இந்த நிலாவுடைய வெளிச்சத்தில் வந்து கிளிட்டர் ஆகிட்டு தான் இருந்துச்சு. ஸோ பளிச்சுன்னு தெரிஞ்சு. ஸோ வீடியோ காலில் காமிச்சும் போதும் அதர் சைடில் இருக்கிற பீப்புளுக்கு அது ரொம்பவே கிளியராக தெரிஞ்சுது. ஏதோ பேர்ட்ஸ் பறக்குது, வித் நாய்ஸ். இந்த பாத்வே ஒரு ரோடு ஒன்று அமைச்சிருக்காங்க. இந்த ரோடு வழியாக தான் அப்படியே க்ராஸ் பண்ணி நம்ம இந்த கண்டோலா செக்ஷனுக்கு போகணும்.